வணக்கம். ராஜபாட்டை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கிறிஸ்துமஸ் வாழ்த்துகள், புத்தாண்டு வரப்போகிறது, புத்தாண்டுக்கான வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும். இந்த விடுமுறை காலத்தில் உங்கள் அனைவரும் மிகவும் நன்றாக உங்களது வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் யாரை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. நம்ம இன்று சந்திக்க போவது ஜீசஸ் கால்ஸ், இயேசு அழைக்கிறார் என்கிற நிறுவனத்தின் தலைவர், காருண்யா பல்கலைக்கழகத்தின் வேந்தர், சான்சலர் டாக்டர் பால் தினகரன் அவர்களே வணக்கம். வணக்கம். முதல் கேள்வியிலேயே உங்களுடைய அந்த ஆழத்துக்கு பேரலாம். நம்ம உங்களுடைய வாழ்க்கையில நடந்த அற்புதம் எதையாவது நீங்க சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய அற்புதம் என் வாழ்க்கை மாறினது தான். நான் பிறந்ததுல இருந்தே மிகுந்த கடவுள் பக்தி கொண்டவர்கள். ஏன்னா எங்க அப்பா வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டு தான் கடவுளை தெரிந்து கொண்டார்கள். சின்ன வயசுல ரொம்ப வறுமை. அவங்க அப்பா எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர். அப்புறம் அம்மாவுக்கு வலிப்பு நோய். இந்த நேரத்துல நம்ம ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை செஞ்சுக்கலான்ட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்களுடைய சித்தப்பா, அவங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர், வழியில தற்செயலா பார்த்து அவங்களே பேச ஆரம்பிச்சாங்க. என்னப்பா தினகரன், இப்படி உன் வாழ்க்கை இருக்குது, நீ ஏன் கடவுளை தேடக்கூடாது? சொன்னாங்க, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள்? ஏன் எங்க அப்பா இப்படி கஷ்டப்படும், எங்க அம்மா இப்படி கஷ்டப்படும்? இல்ல, நீ என்னைக்கா கேட்டியா கடவுள் உனக்கு உதவி செய்யணும்? உனக்காக அவர் உயிரியே கொடுத்திருக்கிறார், போய் கேளு, உனக்கு உதவி செய்வார். அப்போ அவங்க ரூம்ல போயிட்டு, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா எனக்கு சமாதானம் தரும் அப்படின்னாரு. பட் இட் வாஸ் a long battle, பெரிய பேட்டில். இல்லன்னா நான் இங்கே செத்துறேன் அப்படின்ட்டு. பெரிய வீடுலாம் ஒண்ணும் கிடையாது, சின்ன வீடு, ஆனா போராட்டம். அப்போ அந்த நேரத்துல he had a divine experience. அப்புறம் he had a vision of Christ. ஆண்டவர் இயேசு தோன்றி பேசினாரு. அவர் சொன்னாரு, என் மகனே, இந்த மாதிரி உன்னை போல நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல, நம்பிக்கை இல்லாம வாழ முடியாதுன்ற நிலைமை, அவங்களுக்கு எல்லாம் போய் சொல்லு, நான் அவங்களை நேசிக்கிறேன், இன்னும் உனக்கு ஒரு புது இருதயத்தை கொடுக்கறேன், அவங்க கஷ்டத்தை கேட்கும் போது நீ ஆள ஆரம்பிச்சிடும், அதான் என்னுடைய அன்பு, அத உன் இருதயத்துல வைக்கிறேன். நீ அழும்போது நான் உன் அழுகைய பார்த்து அவங்க கண்ணீரை துடைப்பேன், இதான் உன் வாழ்க்கைன்னு சொன்னேன். அதுதான் உங்களுடைய தந்தையாருடைய வாழ்க்கையை மாத்தின ஒரு புள்ளி. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றின புள்ளி அப்படின்னு எதை சொல்லுவீங்க? இந்த சூழ்நிலையில் தான் நான் உங்களுக்கு பிறந்தேன். ஆனா நான் பிறகு முன்னாலேயும் ஒரு பிள்ளைய கர்ப்பத்திலே அம்மா இழந்துட்டாங்க, அடுத்த பிள்ளை இறந்து பிறந்தது. இந்த நிலைமையில 3 வருஷம் கழிச்சு அற்புதமா நான் அவங்களுக்கு பிறந்தேன். நல்ல ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு. இந்த நிலைமையில எங்க அம்மா அவங்க அப்பா போல என் பிள்ளை இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்தாங்க. ஃப்ரெண்ட்ஸே யாரும் இருக்கக்கூடாது, உலகத்தை இங்க தொற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்க அம்மா தான் எனக்கு டீச்சரு, ஃப்ரெண்டு எல்லாம், ஒரே மகன். அப்புறம் 6 வருஷம் கழிச்சுதான் என் தங்கச்சி பிறந்தா. அந்த 6 வருஷத்துல பயங்கர டிசிப்ளின். நான் சொல்லுவேன் எப்போ, எங்க அம்மா குட்டி குட்டி என் மண்டெல்லாம் மேடு பள்ளம் ஆயிடுச்சு நிரந்தரமான. ஆனா எல்லாம் அன்புலதான் உள்ள, ஒன்றும் குறைவா இருக்க கூடாது. இப்படி வளர்க்கப்பட்டேன். ஸ்கூல்லாம் நல்லா பண்ணேன். ஆனா கல்லூரிக்கு வந்தப்போ எல்லாம் ஃப்ரீயா இருந்தது. அப்போ என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, என்னடா சன்னியாசி மாதிரி நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, உலகமே உனக்கு தெரியல. இப்ப சொன்னாங்க, கடவுள் தான் உலகத்தை படைச்சாரு, நீ உலகத்தை என்ஜாய் பண்ணலன்னா கடவுளுக்கு ரொம்ப கோபமா இருக்கு, நீ எங்களோட வா, நான் உனக்கு எல்லாம் கத்து தரேன், நீ சந்தோஷமா இருக்கலாம், எங்களோட கூட இரு அப்படின்னா. அப்படியே அவங்க ஒவ்வொரு பழக்கமா உலக பிரகாரமாக கத்து கொடுத்தாங்க. இன்பமா இருந்தது. எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு அந்த ஒரு பயம் இருந்ததா, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருமோ? ஆமா, பயங்கர பயம்.
ஆனா எங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க எதுக்கும் ப்ரே பண்ணோம்ட்டு. நான் ப்ரே பண்ணிக்குவேன், ஆண்டவரே எங்க அப்பா அம்மா கண்டுபிடிச்சிட கூடாது சாமி வீட்டு போகும்போது. அந்த நெகட்டிவ் யூசேஜ் ஆஃப் பிரேயர். பட் ஆனா இது நிமித்தம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருந்தாங்க. we enjoyed life. போக 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 ஏதோ ஒரு பயம் உள்ளத்துல இறங்குச்சு, இதெல்லாம் செய்ய செய்ய. அப்புறம் ஒரு பயங்கர தலைவலி வரும், படிப்புல குறைவடைய ஆரம்பிச்சேன். அது ஒரு திகில் வந்துருச்சு எனக்கு. அதாவது ஒரு வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கிற ஒரு ஜாலியா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு வந்து இந்த பிரச்சனைகள்லாம். ஆமா, அப்பதான் எங்க அப்பா ஒரு சின்ன குரூப்புக்கு எப்படி மக்களுக்கு சேவை செய்யறதுன்னு டீச் பண்றதுக்கு முதல் முறைய ஆரம்பிச்சாங்க. அதுல நானும் வரணும்னு சொன்னாங்க. எனக்கு அதுல எல்லாம் ஈடுபாடு இல்ல அந்த சமயத்துல. ஆமா, ஆனா ஒரு நாள் ராத்திரியில அவங்க சொன்ன ஒரு காரியம் என் இருதயத்தை தொட்டது. You are trying to become a somebody with your strength, but you have become a nobody. But God wants to make you a somebody, and you will be a blessing to everybody. அப்படின்னு உங்கள்ட்ட தனியா கூப்பிட்டு சொன்னீங்க? இல்ல, அந்த இதுல பேசுனா அனைவர்ட்டையும். ஆனா அது நீங்க உங்களுக்கு சொல்லப்பட்டதாக நீங்க அப்படியே வந்து ஈட்டி மாதிரி என் இருதயத்தை அது தொட்டது. இப்பதான் God can make me a somebody. I want to be a blessing to everybody. ஆண்டவர் என்ன ஒரு மனிதனா மாத்தினார்னா நான் எல்லாருக்கும் பாக்கியத்தை கொண்டு வர ஒரு பிரதிநிதியா மாறிடுவேனே, இப்போ என் வாழ்க்கையில ஒண்ணுமில்லாம இருக்கிறேன்னு அழுதேன். அன்னைக்கு இரவு என் வாழ்க்கை மாறிச்சு. ஒரு தெய்வீக பிரசன்னம் என்ன வந்து நிரப்புச்சு. அதோட என் வாழ்க்கை மாறி அதே கல்லூரிக்கு திரும்ப போனேன். ஆனா 100% அட்டெண்டன்ஸ். அதுக்கப்புறம் எப்படி தலைகீழ இருந்ததோ கல்லூரியில நான் மாறிட்டேன்ட்டு எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி 600 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அதுல பேச வச்சாங்க. பிரின்சிபல்கெல்லாம் ஒரே சந்தோஷம், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எல்லாம், டீச்சர்ஸ் எல்லாம். என் வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு நான் சொல்றது அதான் முதல் மீட்டிங். அந்த மாதிரி அவ்வளவு திருப்பம் எனக்கு கல்லூரியிலேயே ஒரு சந்தோஷம். அப்புறம் படிப்புல முன்னேறி அந்த கான்வெகேஷன்ல கூட ஒரு சப்ஜெக்ட்ல கோல்டு மெடல் எடுக்கும்படி அந்த கடவுள் என் வாழ்க்கையை மாத்தினாரு. அப்படியே PhD மேனேஜ்மெண்ட் சயின்ஸ்ல அட்வர்டைசிங் சென்னை பல்கலைக்கழகத்துல முடிச்சேன், MBAக்கு அப்புறம். அப்படியே எனக்கு வாழ்க்கையில நான் பெற்ற இந்த இன்பம் மற்றவர்களுக்கும் கிடைக்கணும். உங்களுடைய தந்தையுடைய இறை ஊழியம் உங்களோட பத்தி பேசுறப்ப முதல்ல இந்த இயேசு அழைக்கிறார் அப்படிங்கிற இந்த ஐடியா எப்படி உருவாச்சு, அதை கொஞ்சம் சொல்லுங்க. அது ஈரோடுல உருவாச்சு. 1970ஆம் வருஷத்துல எங்க அப்பா அங்க போயிருந்தாங்க. 72 அப்போ ஒரு பொதுக்கூட்டத்துல எல்லாருக்கும் பிரார்த்தனை நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு பின்னால ஒரு பெரிய பேனர் போட்டிருந்தாங்க. வேதத்துல ஒரு வசனம் இருக்குது, ஒரு கண் தெரியாதவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான், அந்த இடத்துல இயேசு வராரு. அப்போ அவன் இயேசு வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு மிகவும் அதிகமா இயேசுவே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு கத்துறான். அப்போ அவர் நின்னு அவர் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அப்போ அவங்க வந்து சொல்றாங்க, இயேசு உன்னை அழைக்கிறார் அப்படின்ட்டு அந்த வசனத்தை அதை அப்படியே போட்டிருந்தாங்க பின்னால. அப்புறம் அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே, ஈரோடு கூட்டம் முடிஞ்ச உடனே எங்க அப்பாட்ட வந்து அங்க இருந்த பெரியவர்கள் சொன்னாங்க, நீங்க வந்து சேவை செய்றீங்க, ஆனா உங்களுக்குன்னு ஒரு நிறுவனம் இல்ல, நீங்க ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சு அதை இயேசு அழைக்கிறாருன்னே போடணும். அவங்களே இன்னொருவர் வந்து கொடுத்தது, கையில கொடுத்தது பேரை பயன்படுத்துங்க அப்படிதான். அதனால அன்னைக்கு இயேசு அழைக்கிறாருன்னு தீர்மானம் பண்ணாங்க. அவங்க சொன்னதை, பெரியவங்க சொன்னதை கனம் பண்ணணும்ட்டு. அப்புறம் ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணும், ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும் போது அதே பேரு ஜீசஸ் கால்ஸ்ன்னு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே சமயம் இன்னொருத்தர் ஹைதராபாத்ல முன்ன தெரியாதவர், ஒரு மியூசிக் டைரக்டர், அவர் வந்து ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி கொண்டு வந்தாரு. அதுவும் இயேசு அழைக்கிறார். சம்பந்தமே இல்லாம இருக்கிற ரெண்டு பேர்ட்டேந்து அந்த வார்த்தை, அந்த வாக்கியம் வந்து நான் கம்போஸ் பண்ணிருக்கேன், நீங்க இதை யூஸ் பண்ணுங்க, அதுதான் கண்ணீர் எல்லாம் துடைப்பார்
உன் கவலையெல்லாம் போக்குவார் அப்படின்ட்டு அதே தீம் சாங் ஆயிடுச்சு. எல்லாம் கடவுளுடைய வழி நடத்துது. ஆனா அன்பானவர்களிடத்திலிருந்து வந்தது. சோ இப்ப இது ஆரம்பிச்சதுக்கு பிறகு என்ன செய்யணுங்கிற ஒரு 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 அந்த முழு பாதை உங்க தந்தையார்ட்ட இருந்தது அந்த சமயத்துல? என் தந்தைக்கு ஒரு விசேஷித்த காரியம். ஒவ்வொரு முறையும் முதலாவது அவர் அழைத்த பொழுதே இயேசு அவரோடு முகமுகமா தோன்றி 3 மணி நேரம் பேசினார். அவங்க வாழ்க்கை முழுசும் ஒரு பக்கம் பாடு, பயங்கர பாடு, வறுமை, பிள்ளை இழந்தது, பண கஷ்டம். இன்னும் என்னுடைய தங்கை ஏஞ்சல் 17 வயசுல காருண்யா பொறியியல் கல்லூரியை கட்டு முன்னால ஒரு விபத்துல இறந்துட்டார். சோ அந்த வேதனை அதன் மத்தியில தான் கட்டணும். அப்படிதான் ஒவ்வொரு முறையும் கஷ்டம். அந்த கஷ்டத்தின் பாதையில போகும்பொழுது ஒரு மனுஷன் என் தந்தையோ தாயோ ஆறுதல் படுத்த முடியாத நிலைமையில் இருக்கும் பொழுது இயேசு தோன்றுவார். தோன்றி இந்த கஷ்டம் உனக்கு வந்திருக்குப்பா, ஆனா இதுலயும் நீ பொறுமையா இருந்து என்னை பின்பற்ற. அதனால இப்ப கூடுதலான மக்களுக்கு நீ என்னுடைய ஆறுதலை கொண்டாடணும், அதுக்கு இந்த திட்டத்தை செய் அப்படின்னு தான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவாரு. அந்த திட்டத்தை செய்ய ஆரம்பிப்பா, அவர் உதவி செய்வார். அதனால ஜனங்க பாக்கியம் பெறத வச்சு எங்களுக்கு ஆறுதல் வரும். சோ வந்து அவருக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வந்து வழி நடத்துறதுக்கு கூடவே இயேசு துணை நின்றிருக்கு. அது இன்றைக்கு வந்து அது அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி, அது மக்களை போய் அடையிறது, அத குறித்த உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கு வேண்டியது ஆறுதல். யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, ஏதாவது ஒரு வழியை காட்ட மாட்டாங்களா அப்படின்னு தவிக்கிறாங்க. அந்த நிலைமையில அவங்களுக்கு உதவி செய்யதான் இந்த சேவை நாங்க செய்யறோம். அதனால ஜனங்களுடைய இருதயம் அதனால் ஈர்க்கப்படுகிறது, ஆறுதல் அடைகிறார், நம்பிக்கை பெறுகிறார். இந்த நம்பிக்கை வந்த உடனேயே இறை அருளால் அவங்களுக்கு சாத்தியம் இல்லாதவைகள் சாத்தியமாகிறது. அதே சமயம் அவங்களுக்கும் ஒரு உணர்வு வருது, நம்மளால முடியும். நீங்க சொல்ற மாதிரி ஏகப்பட்ட மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், அவங்க உங்களை எப்படி தொடர்பு கொள்றாங்க? அதுக்கு விதமான வகையில அவங்களோட தொடர்பு கொள்றோம், அவங்களும் தொடர்பு கொள்றாங்க. பொதுக்கூட்டத்துல நாங்க ஒவ்வொரு ஊருக்கும் போறோம், இந்தியா முழுசும் போறோம். விசேஷமா வட இந்தியால இந்த நாட்கள்ல அதிகமான மக்கள் ஜாதி இன மத வேறுபாடின்றி கூடுகிறார்கள். அந்த நேரத்துல பாருங்க, எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்யும் போது நிச்சயமாகவே இறைவனுடைய வல்லமை அங்க இறங்குது. அவங்களுக்கு வேண்டியவைகளை ஆண்டவன் செய்கிறார். அதுக்கப்புறம் அதே செய்தியை டெலிவிஷன்ல வழங்குறோம். அது பல கோடி பேரை போய் சென்றடையும். ஆமா, தொலைக்காட்சி ஏறக்குறைய 9 லாங்குவேஜ்ல இப்ப போயிட்டு இருக்குது. இந்திய மொழிகள், இன்னும் அரபிக், இன்னும் மற்ற மொழிகள்லயும் ஸ்பானிஷ் போன்ற இன்னும் ஹீப்ரூ எல்லாம் வரப்போகுது. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் நாங்க பார்த்தது, யாராவது ஒரு நபரோடு அவர்கள் தொடர்பு கொள்ள வேணும்னு விரும்புறாங்க. அதுக்காக இந்த ஜப கோபுரத்தை முதலாவது ஆரம்பிச்சோம் 83ல. ஜனங்க எப்ப வேணாலும் போன்ல தொடர்பு கொள்ளலாம். பகல்ல காலைல 7 மணில இருந்து ராத்திரி வரைக்கும் வந்து நேரடியாக யாராவது ஒருவரோடு அவங்க கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்கும் பொழுது அந்த பக்கம் யாரு இருக்காங்க? அந்த பக்கத்துல இதே போல எங்களோடு இணைந்து செயல்படும் மக்கள் இலவசமா யார் வேணாலும் போன் பண்ணலாம். இப்ப அந்த மாதிரி ஜப கோபுரங்களை இந்தியா முழுசும் ஸ்தாபித்து இருக்கிறோம். பல்வேறு மொழிகள்ல. ஆமா, அந்த பிரேயர் இன்டர்செசர்ஸ் சொல்றோம். அவங்களையும் ட்ரெயின் பண்ணி இப்ப 4000 பேர் இருக்கிறாங்க. எல்லா மொழியும் பேசுறவங்க. இப்ப 69 பிரேயர் டவர்ஸ் இருக்குது. இது ஒரு பெரிய ஆறுதலின் பேழையாக இருக்கிறது. அப்புறம் புத்தகங்களை வெளியிடுறோம். ஏறக்குறைய 12 மொழிகள்ல வெளியிடுகிறோம். எல்லாம் இதுதான் உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும். உங்களுடைய அடிப்படை நம்பிக்கை அப்படிங்கறதுல இருந்து பாக்குறப்ப அதுல வந்து பைபிள் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வகிச்சிருக்கும். நீங்க எவ்வளவு ஆஃபன் நீங்க பைபிள் படிக்கிறீங்க, அதுல உங்களை ரொம்ப கவர்ந்த இடங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
நான் எப்படி பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன்றத முதல்ல சொல்றேன். நான் வாலிப பருவத்துல இருக்கும்போது எங்க அம்மா எப்பவும் சொல்லுவாங்க வேதத்தை வாசின்ட்டு. ஆனா அந்த நேரத்திலாம் கல்லூரி பருவத்துல எனக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அதை படிச்சுதான் வந்திருக்கேன். அதுல இருக்கிறது தெரியும். அப்போ எங்க அம்மாவை ப்ளீஸ் பண்ணணும், இல்லன்னா எங்க அம்மா அடிப்பாங்கன்ட்டு ஒரு நாள் இந்த வேத புத்தகத்துக்கு வெளியே ஒரு கவர் இருக்கும், கருப்பு கவர், அதுல பரிசுத்த வேதாகமம்னு எழுதி இருக்கும். அத ரெண்டையும் தனியா பிரிச்சு எடுத்து பைபிள ஒளிச்சு வச்சுட்டு உள்ள கதை புக்க வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டேன். எங்க அம்மா வந்து பார்த்தாங்க வெளியே பரிசுத்த வேதாகமம். அதுவும் நல்ல பையன் எவ்வளவு நேரம் படிக்கிறான் இப்போ, ஒரே சந்தோஷம். அப்படி ஏமாற்றம் இருந்தேன். ஆனா ஆண்டவனுடைய அருள் எனக்கு வந்த பிறகு, என்னுடைய இதயத்துல அவர் வந்து தங்கின பிறகு ஒரு ஆர்வம், அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவர் சொல்றத கேட்கணும். அதுக்கு ஒரே வழி இந்த பைபிள படிக்கிறது தான். அதை படிக்கும் போது அவர் என்ன ஜனங்க மத்தியில பேசினாரோ அது இன்னைக்கும் உயிர் பெற்று இருக்குது. அத படிக்கும் பொழுது ஒவ்வொரு நாள் காலையிலயும் உயிரும் ஜீவனும் எனக்குள்ள வருது. அதுவும் ரொம்ப அருமையா இருக்கும். ஒவ்வொரு நாள் காலையிலும் அதை படிக்காம நான் நாளை ஆரம்பிக்கிறது இல்ல. படிக்க 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 அந்த நாளின் பிரச்சனைகளுக்கு ஏற்ற தீர்வு சரியா அந்த வாசகத்துல இருந்து வரும். ஏதாவது ஒரு லைன்ல இருந்து வரும், ஒரு சம்பவத்துல இருந்து வரும். அது ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரு நாள் வந்து இது வந்து ஒரு 20 years இருக்கும். வீட்டுல இருந்து ஜெபகோபுரம் போறேன். கொஞ்சம் பேரை வர சொல்லியிருந்தேன் பிரார்த்தனைக்கு. ரொம்ப வேகமா போறேன். நம்ம ஊர்ல தான் தெரியுமே, ரோட்ல மாடு ஆடு எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அன்னைக்கு. இது ரொம்ப நாளைக்கு முன்னால, இப்ப எவ்வளவு சரியாயிடுச்சு. அப்போ அதெல்லாம் மேனோவர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ஒரு சைக்கிள் ஒருத்தர் வந்து வேகமா சைட்ல இருந்து விசில் அடிச்சிட்டு சைக்கிள ஓடிட்டு முன்னால காரணம் போறேன். நான் வந்து பிரார்த்தனை பண்ண போறேன். இங்க அவரை பார்த்த உடனே பயங்கர கோவம், மனுஷிகம், பயங்கர கோவம். அப்போ சரியா சிக்னல் வந்தது. அவர் சைக்கிள் போய் நின்னுச்சு, நான் பக்கத்துல போய் நின்னு இவரை ஒரு வழி பாத்துறணும். அது யங்கர் பிளட், அது விண்டோவை இறக்குனேன் நான். அவர் ஒண்ணு எட்டி பார்த்தாரு. எட்டி பார்த்துட்டு ஐயோ பால் தினகரன் அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, பிரதர் உங்களை பாக்கணும்னு எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கிறேன். கடவுளுடைய செயல் பாருங்க, நம்மள இங்க சந்திக்க வச்சிருக்குது. முகத்துல வந்து அந்த கோபம் எப்படி வடிஞ்சது. அவர் உடனே சிக்னல் மாறும் முன்னால எனக்கு பிரார்த்தனை பண்ணிருங்க தலைய விட்டாரு. அவருக்கு என்ன பிரார்த்தனை பண்றது, நான் எனக்காக தான் பிரார்த்தனை பண்ணேன். சோ அந்த நாள்ல இருந்து போகும் முன்னால ஆண்டவரே என் இருதயத்தை எனக்கு காண்பி, என் இருதயம் சரியா இல்லைன்னா நான் போய் என்ன மத்தவங்களுக்கு பிரார்த்தனை பண்றது அப்படின்னு வேதத்தை வாசிப்பேன். கரெக்டா காமிப்பாரு. அப்படியே என் வாழ்க்கை மாறும். அதையே தான் நான் ஜனங்களுக்கு சொல்றேன். நான் இப்படி இந்த பலவீனத்துல இருந்தேன், இந்த வாசகத்தை வாசித்தேன், என் வாழ்க்கைய மாத்தினாரு. நீங்களும் அதையே வச்சு தியானம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையும் மாறும். அதே போல எனக்கு இந்த பலவீனம் வந்தது, இந்த வார்த்தையை வாசித்தேன், எனக்கு விடுதலையை கொடுத்தாரு, ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு, இந்த பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை கொடுத்தாரு, உங்களுக்கு உதவி செய்வார். இதுதான் என் செய்தி. பெரிய கூட்டம் விழாக்கள் நடத்துறீங்க இல்லையா, அப்ப அங்க என்ன நடக்கும்? அந்த ஒரு மாலை நேரம் அல்லது ஒரு நாள் முழுக்கெல்லாம் நீங்க இந்த 5 லட்சம் பேர் வராங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த கூட்டத்துல வந்து நீங்க மேடையில ஏறுவதற்கு முன்னாடியும் அதற்கு பிறகு என்ன நடக்கும்? நான் பேசும் முன்னதாக ஜனங்க பாடலில் நடத்தப்படுவார்கள், ஒரு தியானத்தில் நடத்தப்படுவார்கள். அதுக்கு வந்து இந்த காருண்யா யூனிவர்சிட்டியில இருந்து மாணவ மாணவிகளும் வருவாங்க. இன்னும் அந்த ஊருடைய ஜனங்கள் எல்லாரும் வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்கியங்களை பெற்றுக்கொண்டவர்கள், பிரார்த்தனையின் மூலம் ஆண்டவனுடைய தீர்வை பெற்றுக்கொண்டவர்களுடைய சாட்சிகள். நான் குடிகாரனா இருந்தேன், நான் பிரார்த்தனை பண்ணேன், எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் அப்படின்ட்டு வாழ்க்கையின் மாற்றங்கள் எப்படி நடந்ததுங்கிறத அவங்க வந்து சொல்லுவாங்க. அந்த இதுலதான் எப்படி நடந்ததுன்னு சொல்லுவாங்க. சில வேளைகள்ல இந்த டிவி மூலமா அவங்க பேரை சொல்லி நான் கூப்பிட்டு இருப்பேன், அவங்க பிரச்சனையை சொல்லியிருப்பேன் நான் பொதுக்கூட்டத்துல.
இல்லைன்னா ஜபகோபுரத்துக்கு போன் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா லெட்டர் எழுதியிருப்பாங்க. இந்த விதமாக அதை வச்சு எப்படி அவங்க வாழ்க்கை மாறினது, பாக்கியம் கிடைச்சது, அது ஜனங்களுக்கு நம்பிக்கையை கொண்டு வரும். அதுக்கப்புறம் நானோ என் மனைவியோ என் பிள்ளைகள் 3 பேரோ எங்க தாயார் யாராவது ஒருவர் கொஞ்ச நேரம் எங்க வாழ்க்கையில கடவுள் என்ன செஞ்சாரு வேதத்தின் அடிப்படையில நாங்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஜனங்களுக்காக பொது பிரார்த்தனை செய்வோம். அந்த பொது பிரார்த்தனையில் தான் ஒவ்வொருத்தர் பிரச்சனையும் நாங்க உணர்கிறதாக இருக்கோம். அவங்களுக்கு என்ன பிரார்த்தனை பண்ணணும்னு ஆண்டவனுடைய ஆவியானவர் எங்கள் ஆவியிலே வழி நடத்துவார். அதுபடி பிரார்த்தனை பண்ணுவோம். அதாவது இது வந்து நீங்க முன்னாடி எல்லாம் யோசிச்சு இன்றைக்கு இதை பத்தி எல்லாம் பிரார்த்தனை பண்ணணும்னா எழுதி பிரார்த்தனை மாத்திரம் நாங்க பண்றது இல்ல. ஆனா என்ன பேசணும்ன்றத நாங்க முன்னதாகவே உபவாசம் இருந்து பிரார்த்தனை பண்ணி கடவுள் சொல்றத நாங்க எழுதிட்டு போவோம் வேதத்தின் அடிப்படையில். அதை வச்சு பேசி அதுக்கப்புறம் அந்த நேரத்துல நெக்ஸ்ட் சூப்பர் நேச்சுரல் அப்படியே வழி நடத்தி கொண்டு போகும். ஆமா, இயற்கைக்கு மேற்பட்ட அனுபவம் அது. அதனால அது கடவுள் அந்த ஜனங்களோடு ஈடுபடும் வேலை. நம்ம வெறும் வெசல் தான், ஈல்டட் வெசலா இருக்கணும். அதுக்குதான் மனத்தாழ்மை வேணும். இந்த 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 மாதிரியான கூட்டங்கள்ல இந்த பாடல்களுடைய பங்கு என்ன அப்படின்னு? பாடல்களுடைய பங்கு மிக பெரிய பங்கு. விசேஷமா எங்க அப்பா அவங்கதான் இதை ஆரம்பிச்சாங்க. அவங்க பேசும் பொழுதே கொஞ்ச நேரத்துல அவங்க வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லுவாங்க, ஜனங்கள்லாம் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாடல் பாடுவாங்க. அதெல்லாம் கீர்த்தனை, நம்ம தமிழ் கீர்த்தனைகள். அது அவரே எழுதினதா? எழுதினது அவர் பல பக்திமான்கள் எழுதினது. சில பாடல்கள் அவங்க இயற்றினது. ஆனா எல்லாம் கர்நாடிக் சாங்ஸ். அந்த பாடலை பாடும்போதே ஜனங்களுக்கு நிறைய பேருக்கு, சில பேர்லாம் இறை காட்சியை கண்டிருக்கிறாங்க, ஆறுதல் அடைவாங்க, சுகம் அடைவார்கள். அந்த பாடலின் மகிமை மகத்துவம். அந்த பாடல், அந்த சூழல் எல்லாம் சேர்ந்துதான் வந்து ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு காட்சியை மக்களுக்கு ஏற்படுத்தும். ஆமா, ஏன்னா சில பேருக்கு சொல்றது புரியாம இருக்கலாம். ஆனா பாடல் வந்து ஒரு மூளைய ஊடுருவி அது தாண்டி போய் எங்கேயோ ஒரு இடத்த இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையிலேயே அற்புதங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அவர் ஆரம்பத்துல இந்த தண்ணீரை திராட்சரசமாக மாட்டினது, அதன் பிறகு வரிசையா எல்லாரையும் சுத்தம் பண்ணது, அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்ப அந்த வரிசையில இன்றைக்கு வந்து இந்த அற்புதங்கள் நடக்குதா? பார்த்த தெரிஞ்ச சில எக்ஸாம்பிள் சொன்னீங்களா? ஒவ்வொரு முறையும் ஜனங்க வந்து அவங்க பெற்ற அற்புதத்தை சொல்லும் போது என் உள்ளம் பரவசத்தினால நிரம்புது. ஒருத்தர் வந்து சொன்னாங்க, அவங்க பேர் நடராஜன். அவர் வந்து ஒரு மேஸ்திரி, இந்த வீடு கட்டுற மேஸ்திரி. யாரோ அவங்களுக்கு விரோதமா மந்திரம் ஏதோ பண்ணி அவருக்கு பயங்கர இருதய பிரச்சனை, ஒரு தீர்வும் இல்ல. வைத்தியர் சொல்லிட்டாங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, இனிமே நீங்க அந்த வேலையை செய்ய முடியாது, அதை செய்யாம இருந்தீங்கன்னா உயிர் வாழ்வீங்க, அவ்வளவுதான் அப்படின்ட்டாங்க. அந்த வேலையில அவருக்கு வேதனை தாங்க முடியல, குடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த குடியின் நிமித்தம் இருந்த பணம் எல்லாம் போயிடுச்சு. பிள்ளைங்களை படிக்கிறத நிறுத்திட்டாங்க. வீட்டுல அம்மா வந்து அது வரைக்கும் கனத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தவங்க வேற வழி இல்ல, ஒவ்வொரு வீடா போய் வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிச்சேன். அப்பதான் யாரோ ஒருத்தர், இந்த ஜபகோபுரம்னு ஒண்ணு இருக்குது, நீங்க வாங்க உங்களுக்காக பிரார்த்தனை செய்வாங்கன்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்தப்போ ஜபம் பண்ண உடனே அவங்களுக்கு நம்பிக்கை வார்த்தை சொன்ன உடனே ஒரு பெரிய வெளிச்சம், பெரிய ஆறுதல். நாம வாழ முடியும், நம்ம குடும்பமும் திரும்ப வந்துரும்ன்ற ஒரு நம்பிக்கை. அப்போ அந்த நம்பிக்கையோட அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. போகும்போது அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு எங்க நிகழ்ச்சி டிவியில வரும். அந்த டிவி நிகழ்ச்சிய பக்கத்து வீட்லயோ அவங்க வீட்லயோ அவரும் கணவரும் பாத்திருக்காங்க. கணவர் குடி போதையில் தான் இருந்திருக்காரு. அப்போ சரியா பாருங்க, நாங்க வந்து அந்த ப்ரோக்ராம ஒரு 6 மாசத்துக்கு முன்னாலே ரெக்கார்ட் பண்ணிடுவோம், இல்லைன்னா 3 மாசம் 6 மாசம். சரியா அன்னைக்கு அவர் பேரை சொல்லி நான் கூப்பிடுறேன், மிஸ்டர் நடராஜன்
இந்த நிகழ்ச்சியை நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த குடி போதையின் இது இருக்குது, அடிக்ஷன் இருக்குது. குடும்பத்துல எவ்வளோ வேதனை, எவ்வளோ இழப்பு வந்துருச்சு. இனி வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லைன்னு சொல்றீங்க. கடவுள் உங்களை விடுதலை செய்வாரு, உங்களுக்கு ஒரு புதிய தொழிலையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவருக்கு தாங்க முடியல, அந்த அம்மாவுக்கு தாங்க முடியல. பெரிய இது பேரை சொல்லி டெலிவிஷன்ல கரெக்டா சொல்றாங்க பிரச்சனை. அப்புறம் ஒரு வாழ்க்கை அப்படியே அன்னைக்கு சூப்பர் நேச்சுரலி அன்னையோட குடி ஆசைலாம் போயிடுச்சு. போன பிறகு அதே வாரத்துல ஒருத்தர் பத்திரத்தை கொடுத்து, நிலம் இங்க இருக்குது, நீங்க வித்து கொடுங்க, வித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க 10,000 ரூபாய் கொடுக்கறோம் அப்படின்னு. அவர் சொன்னார், நான் ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்றது இல்லைங்க, எனக்கு தெரியவே தெரியாது. இல்ல 30 வருஷம் இங்க இருந்திருக்கீங்க, நீங்க விற்க முடியும்னு சொல்லி கொடுத்துட்டு அற்புதமா தான் இறைவனுடைய அற்புதம். அற்புதமா அந்த நிலத்தை விற்க முடிஞ்சது. 10,000 ரூபாய் வந்தது. பெரிய பொக்கிஷமா இருந்துச்சு. அன்னையில இருந்து தொழிலே மாறி போச்சு. கடவுள் சொன்ன மாதிரியே, டெலிவிஷன்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு புதிய தொழிலை கொடுக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா 2 பிள்ளைகளும் ராஜகுமார்த்தி மாதிரி இருக்கிறாங்க. ஐ திங்க் they are married. சொந்த வீடு இருக்கு, கார் இருக்கு, எல்லாத்துலயும் சமாதானம் இருக்கு. அவங்க வாழ்க்கையை கடவுள் கட்டி இருக்கிறாரு. அதனால அவங்க மத்தவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி நம்பிக்கையை கொடுத்து நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க. அது ஒரு பெரிய அனுபவம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது தனிநபர் ஒவ்வொருவருக்கும் உங்கள் மூலமாக நிறைய மாற்றங்கள் வருது. இது மட்டும்தானா? அதாவது ஒவ்வொருவருக்கும் ஆன அந்த ஆன்மீக வழிய காண்பிக்கிறது மட்டும்தான் நீங்க செய்யறதா, இல்ல அதை தாண்டி வேற என்ன செய்றீங்க? 2008 தேசத்துக்காக பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. விசேஷம் அந்த எலெக்ஷன் சமயத்துல நான் எப்பவும் சொல்லுவேன், இட் இஸ் பெட்டர் டு கிரை பிஃபோர் தி எலெக்ஷன்ஸ் தென் ஆஃப்டர் தி எலெக்ஷன்ஸ். சரியான தலைவர்கள் வரலன்னா எவ்வளவு பாதிக்கப்படுறோம். அதனால நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அதனால 72 மணி நேரம் பிரார்த்தனையை நடத்த ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு ஜப கோபுரத்தையே டெல்லியில இயக்கணும் அப்படின்ற ஒரு வழிநடத்துதல கடவுள் கொடுத்தாரு. 24 மணி நேரமும் தேசத்துக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா, அங்க பார்லிமெண்ட்ல, ஸ்டேட் அசம்பிளிஸ்ல இயக்கப்படும் ஒவ்வொரு பில்லும் ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்ட்டு அந்த பில்ஸ், அந்த லா should help people to be rehabilitated. அதனால அந்த நிலைமையில அதை ஆரம்பிச்சோம். அது இன்றைக்கும் பார்லிமெண்ட்டுக்கு முன்னாலேயே 5வது மாடியில் ஒரு கட்டிடத்தில் இருக்குது. அங்க இருந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸும் பார்லிமெண்ட்டும் ராஷ்டிரபதி பவனும் நேரா தெரியும். அந்த நேரத்துல இருந்து தேசத்தை குறித்த இனி என்ன நடக்க போகுது தேசத்துல அப்படின்ற குறித்த வெளிப்பாடுகள் எனக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி விசேஷமா வரும். அத ஒவ்வொரு வருஷமும் நான் பொது மேடையில, டெலிவிஷன்ல, வெப்ல எல்லாம் அறிவிப்பேன். அவைகள் ஒவ்வொன்றும் அப்படியே நிறைவேறுவதை நான் பார்த்து வந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் வருவாரு. இப்போ மிஸ்டர் மன்மோகன் சிங் வரும் முன்னால நான் அதை உணர்ந்தேன். there'll be an economist coming to power. தேசத்துல பொருளாதார ரீதியிலே தேசம் உயர போகிறது. அப்புறம் அது போல சில காரியங்கள், உலக நாடுகளோடு ஒப்பந்தங்கள் செய்யப்படும். முக்கியமா இந்தியன் எக்கானமி will get strengthened, education will get strengthened. அதெல்லாம் அதே போல இந்த வருடத்துல ஆரம்பத்துல சீனாவும் இந்தியாவும் பல ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளும். அது இந்த ரீஜனுக்கே ஒரு பெரிய எக்கனாமிக் பவராக 2 கண்ட்ரிஸ் உடைய ஒப்பந்தமும் செயல்படும், ஜனங்களுக்கு பலனை கொண்டு வரும். அப்படியே ரஷ்யாவை பத்தி அண்ட் அப்ப நான் சொல்லியிருக்கேன், அண்டை நாடுகளோடு இந்தியாவின் உறவு பலப்படும். இப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் பதவி ஏற்கும் போது அண்டை நாடுகளின் தலைவர் எல்லாம் கூப்பிட்டு வந்தாரு. அவரையும் நான் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது கடந்த வருடம் அக்டோபர்ல சந்திச்சேன் மிஸ்டர் மோடி. அப்போ ரொம்ப அன்பா என்ன வரவேற்றாரு. குஜராத்ல நடந்த கூட்டங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், எங்க பல்கலைக்கழகத்தை குறித்து பேசிட்டு இருந்தோம். அப்போ
அந்த பிரார்த்தனையை பத்தி அவர் கேட்டுட்டு இருந்தாரு. எப்படி பிரார்த்தனை பண்றீங்க, நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் அவருடைய அனுபவத்தை எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இப்போ கடைசியில நான் சொன்னேன், இந்த மாதிரி குஜராத்துக்கு பல வித திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்து மக்களுக்கு அனுகூலமா இருந்திருக்கீங்க, எல்லா ஜனங்களுக்கும் நீங்க அனுகூலமா இருந்தீங்க. இப்போ தேசத்திற்கு உங்கள் சேவை விரிவாக்கப்படுவதற்கு பிரார்த்தனை செய்யும்படி ஆண்டவன் என்ன வழிநடத்தி அனுப்பி இருக்கிறாருன்னு ப்ரே பண்ணேன். அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு அவரை டெல்லியில் சந்தித்தேன். அவர் வீட்டுல கூப்பிட்டு இருந்தாரு. அப்பவும் இந்த இந்தியாவில் என்னென்ன நடக்க போகுது, இதெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு டைப் அடிச்சு எடுத்துட்டு போயிருந்தேன். அவரும் அதை வாங்கிட்டு கீப் இட் ஃபார் மை கைடன்ஸ். அதுக்கப்புறமும் பிரார்த்தனை பண்ணும்படி சொன்னாரு. நான் அவருக்கு பிரார்த்தனை பண்ணேன். அதனால இதே மாதிரி ஒவ்வொரு தலைவர் தலைவிக்காகவும் பிரார்த்தனை பண்ணணும்ன்ற ஒரு பாரம். ஏன்னா அவங்க அங்க மேல போயிட்ட பிறகு தனிமையாக உணர்கிறார்கள். இறைவனுடைய பலன் அவர்களுக்கு வேணும். ஏன்னா அவர் சரியில்லை, இது செய்யறது சரியில்லை, அவர் சொன்னதை செய்யலாம் சொல்றதுக்கு ஈஸி. ஆனா அங்க போனாதான் இத்தனை 1.2 பில்லியன் பீப்புளை சுமக்கணும். அதே போல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் சுமக்கணும், ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் சுமக்கணும். அதனால நம்ம பிரார்த்தனை அவர்களுக்கு தேவைன்னு பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் எனக்கு வெளிப்பாடுகள் வரும். அவங்கள போய் சந்திச்சு நான் பிரார்த்தனை செய்வேன். எல்லாரும் என்ன வரவேற்றிருக்கிறாங்க. பார்ட்டி லைன்ஸ்க்கு அப்பாற்பட்டு we have prayed for almost all the leaders. நீங்க ஃபோக்கஸ் பண்றது வந்து நாடு அப்படிங்கறப்ப அங்க பல மதத்தை சேர்ந்தவர்கள் பல கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. இருந்தாலும் நாட்டுக்காகங்கிறப்ப அங்க ஒரு உறவுக்கான ஒரு இடம் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நான் பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் பார்க்கும்போது கூட ஜனங்களுக்கு உங்கள் சேவை ரீச் பண்ணணும், அவங்க கண்ணீர் துடைக்கப்படணும், அதுக்குதான் பிரார்த்தனை செய்யும். இந்த பிற மத தலைவர்களோட உங்களுடைய உரையாடல் எப்படி இருக்கு? ஆண்டவனுடைய அருளால எல்லார் மீதும் எனக்கு ஒரு நேசம் இருக்குது. ஏன்னா எல்லா ஜனங்க மேலும் ஒரு நேசம், ஒரு பாசத்தை கடவுள் கொடுக்கிறாரு. இப்போ நான் எப்பவும் சொல்லுவேன், எங்க அப்பா ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்தது. அப்போ ஆஸ்பத்திரியில போய் அந்த சர்ஜரிக்கு முன்னால ஒரு காமன் பிளேஸ்ல எல்லாரையும் உட்கார வச்சேன். ராத்திரியெல்லாம் சர்ஜரி நடந்துச்சு. ராத்திரியில அங்க தங்கறதுக்கு ஒரு பெரிய ஹால். அந்த ஹால்ல மேட்டு தான், யாரா இருந்தாலும் எல்லாரும் அங்கதான் படுக்கும். அங்க படுக்கும் போதுதான் பார்த்தா எல்லா நிலைமை மக்களும் ஒரே சமத்துல படுத்திருக்கிறோம், எல்லா மதத்தினரும். எங்க அப்பாவை பத்தி ஏதாவது செய்தியை அந்த டாக்டர் வந்து சொன்னா எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க உடனே. என்ன நடந்து என்ன? அதுல ஒருத்தர் சொன்னாரு, அவரு கிறிஸ்தவர் அல்ல, ஆனா அவர் சொன்னார், நான் வழிபாட்டுக்கு போறேன், நான் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன், உங்க அப்பா உயிரோட வாழணும், நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். எனக்கு ஒரே சந்தோஷம். பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு ஒரு வேறுபாடும் கிடையாது. ஏன் நம்ம மத்த விதத்துல பிரிக்கணும்? We are all human beings and prayer unites everybody. அப்படிதான் His Holiness தலை லாமா அவங்க சமீபத்துல டெல்லியில ஒரு அருமையான மாநாட்டை நடத்தினாங்க. 100 தலைவர்கள். இந்த 100 தலைவர்கள் எல்லாருமே ஆன்மீக தலைவர்கள், எல்லாம் ஆன்மீக தலைவர்கள், ஆன்மீக ஒருங்கிணைப்பாடுன்னு நடத்தினாரு. இந்தியன் ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் இந்தியா, நாட் ரிலிஜியஸ் ட்ரெடிஷன்ஸ், ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னு தான் நடத்தினாங்க. அதுக்கு நீங்க போயிருந்தீங்க? அதுக்கு என்ன அழைச்சிருந்தாங்க. அதே போல எல்லா மதத்தின் மக்களும் வந்திருந்தாங்க, தலைவர்களும் வந்திருந்தாங்க. அப்போ எல்லாரும் பேசினது ஒரே காரியம், நம்ம எப்படி சேர்ந்து செயல்பட்டு ஜனங்களுக்கு பலனை கொடுக்கறது, எப்படி நம்ம பிரிவினை எல்லாம் சரி செய்து நம்ம ஒருமுகமா இருந்து ஜனங்களை நடுவுல வச்சு. இது ஆச்சரியமா இருக்கு இல்லையா? எல்லா மதங்களும் இதைத்தான் பேசுது, எல்லா மத தலைவர்களும் இதைத்தான் பேசுறாங்க. ஆனாலும் அப்பப்ப பிரச்சனைகள் வந்துருது. நான் அந்த மத தலைவர்கள் பேசினதெல்லாம் கேட்டப்போ அவங்க உள்ளத்துல அந்த வேறுபாடு இருக்கிற மாதிரி தெரியல. யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு கெயின் உண்டாகிறதுக்கு மதத்தை யூஸ் பண்ணிட்டு ஜனங்களை பிரிச்சிட்டு இருக்கிறாங்க, தேசத்தை பிரிச்சிட்டு இருக்கிறாங்க.
அதனால இதற்கும் நம்ம செய்ய வேண்டியது பிரார்த்தனை தான், சேர்ந்து செய்ய வேண்டிய பிரார்த்தனை. அப்போ நான் பேசினது ஒரே காரியம் நம்ம இணைக்கிறது, அது பிரச்சனைகள் தான். ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை வரும்போது நம்ம பிரார்த்தனை பண்றோம், அந்த பிரச்சனைகள் தான் நம்ம ஒன்னா இணைக்கிறது, ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை. அதனால that helps us to come together. உங்களுடைய சிறு வயதுல உங்களுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் மாறினது அப்படின்னு சொன்னீங்க. அந்த சமயத்துல உங்களுடைய கெரியர் ஆப்ஷன் அப்படின்னு நீங்க பலதை யோசிச்சு வச்சிருந்திருப்பீங்க. அது பிறகு மாறிச்சு. பட் அதை யோசிச்ச சமயத்துல என்னென்னலாம் நீங்க ஆகணும்னு யோசிச்சிருந்திருப்பீங்க? நானும் ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் மீடியா துறையில முன்னேறணும் அப்படின்ற ஒரு ரொம்ப ஆர்வம் எனக்கு. இந்த சினிமா எப்படி ஜனங்களுடைய வாழ்க்கையை தொடுது, நன்மைக்கு எதுவா தொடுது, இல்லைன்னா பலருடைய வாழ்க்கையை பாதிக்குது. சினிமா துறையில இறங்கணும்னே யோசிச்சிருந்திருக்கீங்களா? ஆமா, ப்ரொடியூஸ் பண்ணணும், சினிமா உருவாக்கணும், அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதுதான் அதுக்கப்புறம் ஆன்மீக துறையில ப்ரோக்ராம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ பல மொழிகள்ல உலகம் முழுசும் நம்ம நிகழ்ச்சிகள் போகும்படியாக வழி செய்யப்பட்டது. ஆன்மீக துறையில வந்த உடனே அந்த ஒரு வருத்தம் இருக்காது, அதாவது அப்படி ஆயிருந்திருக்கலாமோன்ட்டு. பிற துறையா இருந்தா நான் அதை கேட்டிருப்பேன். பட் எப்பயாவது அது தோணி இருக்கா? அதாவது வருத்தமாக இல்ல, அந்த மாதிரி அதுவா ஆயிருக்கணும். ஆனா நான் என்னென்ன யோசிச்சேனோ அதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன். இப்போ காருண்யால பொறியியல் கல்லூரியை நடத்தி இப்ப அதை பல்கலைக்கழகமாக உருவாகும்படியாக, அதுக்கு உதவி செய்யும்படியாக கடவுள் வழி செஞ்சிருக்கிறாரு. அதே போல இப்போ இந்த பிலிம்ஸ் போன்ற காரியங்கள் மட்டுமல்ல, ஆன்மீக காரியங்களை வழங்குறோம். இப்போ சமீபத்துல இந்த சன் ஆஃப் காட் என்ற பிலிம் ரைட்ஸ் வாங்கி, அவங்களோட கோ ரைட்ஸ் வாங்கி அதை ரிலீஸ் பண்ணும்படி மூவி டிஸ்ட்ரிபியூஷன், அந்த விதமான மூவிஸ். சோ நாள் அடைவுல இவ்விதமான மூவிஸை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எனக்கு, டெலிவிஷனுக்காகவோ அல்லது தியேட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனுக்காகவோ, ரெகுலர் லைஃப் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஜெனரல் ஸ்டோரிஸ். இந்த கல்வி சார்ந்த வேலைகள் இருக்கு இல்லையா, அதுல ஒன்னு காருண்யா பல்கலைக்கழகம், அது தவிர்த்து வேற என்னென்னலாம்? சீஷான்னு ஒரு ஹியூமானிடேரியன் ஃபவுண்டேஷன் இருக்குது. ஏழ்மை நிலையில இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இலவச டியூஷன் நடத்தி வரோம். அவங்களுக்கு ஆடைகள் வழங்குவது, ஆமா, அண்ட் டீச்சர்ஸும் போட்டு அவங்களுக்கு ட்ரெயின் பண்றோம். நிறைய பிள்ளைங்க 585 out of 600 அப்படின்னு மார்க் வாங்குறாங்க. இது தமிழகம் முழுவதுமா இல்ல இந்தியா முழுவதும் பல சென்டர்ஸ், ஏறக்குறைய 2.5 லட்சம் பிள்ளைகள் பலன் பெற்று வருகிறார்கள். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு அதை கொண்டு போகணும் அப்படின்னு நான் விரும்புறேன். இந்த அங்க படித்து சீஷா டியூஷன் சென்டர்ஸ்ல வில்லேஜஸ் எல்லாம் படித்த பிள்ளைகளுக்கு காருண்யா ஸ்கூல்ல 10th and 11th and 12th படிக்க வச்சு, அதுக்கப்புறம் காருண்யா யூனிவர்சிட்டியில இலவசமா இன்ஜினியரிங்கோ, மீடியாவோ, மேனேஜ்மெண்டோ, இல்லைன்னா எஜுகேஷனோ என்ன அவங்க விரும்புறாங்களோ அவங்களுடைய கல்வி திறனுக்கு ஏற்றபடி ஆப்டிடியூட் உள்ள பிள்ளைகளை எடுத்து இலவசமா படிக்க வைக்கணும்ட்டு முயற்சி எடுத்து வரோம். இந்த வருஷத்துல இருந்து அதை ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு பெரிய சந்தோஷம். நீங்க இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்கீங்க. இது ஒரு பொருள் விற்கக்கூடிய ஒரு லாப நோக்குள்ள ஒரு அமைப்பு கிடையாது. இது எப்படி சாத்தியமாகுது? எப்படி நடத்த முடியுது? அதாவது ஜனங்களுடைய இருதயம் தொடப்பட்டால், நம்முடைய சேவை உண்மையானதாக இருந்தால், ஜனங்க நன்கொடை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாங்க, யாராக இருந்தாலும் சரி. அதனால நானும் பார்த்திருக்கேன், இந்த நீட்ல இருக்கிறாங்க பாருங்க, அவங்களே பிரச்சனையில இருக்காங்க பாருங்க, அவங்கதான் கொண்டாந்து மற்றவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும்படி நன்கொடை கொடுக்கறாங்க. நல்ல வசதி உள்ளவங்களுக்கு, அதாவது எல்லாம் சரியாயிடுச்சுன்ற உங்களுக்கு அந்த பிரச்சனையின் வலிமை தெரியாது. ஆனா அந்த பிரச்சனையில இருக்கிறவங்க, நான் சொன்னேன்ல அந்த மிஸ்டர் நடராஜ், அவருடைய வைஃப் ஜப கோபுரத்துக்கு வந்தப்போ அவங்களுக்கு இருந்ததெல்லாம் 500 ரூபா தான்.
அந்த 500 ரூபாய் வச்சு இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவங்க வீட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்ச பணம் அதை கொடுத்தாங்க நன்கொடையா. அந்த கண்ணீர் நிறைந்த பணம் அதை வச்சு செய்யறோம். அதுதான் இவ்வளவு பலன் தருது. அது பெருகுது, ஜனங்களுக்கும் பலன் தருது. அதனால நாங்க செய்யறதெல்லாம் முதல்ல எங்களை தாழ்த்தி செய்யறது ஒழுங்கா ஜனங்களுடைய இருதயத்தை பாக்கியம் பெறணும்ன்ற ஒரு எண்ணத்தோட செய்யறோம். அவ்வளவுதான் நாங்க செய்யறோம். அப்புறம் ஜனங்கிட்ட சொல்றோம், அவங்க கொடுக்கறாங்க. கடவுள் அவங்களுக்கு கொடுக்க வைக்கிறாரு, அதையும் ஆசீர்வதிச்சு அவங்களையும் ஆசீர்வதிக்கிறாரு, கொடுக்கறவங்களையும் கொடுத்ததையும் ஆசீர்வதிச்சு ஜனங்களுக்கு பலனை கொண்டு வர்றாரு. அதனால விசுவாசத்தை, அதாவது ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாத்தையும் செய்ய முடியுது. இது வரைக்கும் ஒரு குறை இல்லை, ஒரு கடன் இல்லாமல் இவர்களை செய்யும்படி ஆண்டவன் அருள் புரிந்திருக்கிறார். இவ்வளவு வேலைகள் ஒரு நாளைக்கு இருக்கிறப்போ உங்க நேரத்தை நீங்க எப்படி பங்கிட்டுக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது இந்த என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது ஏதாவது கேளிக்கை ஏதாவது உண்டா? என்ன பண்றீங்க நீங்க? பாட்டு கேட்பீங்களா? புத்தகம் படிப்பீங்களா? அதுக்கெல்லாம் நேரமே இல்ல. ஜனங்களோட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். ஒரு நாள் யாருக்காவது நான் பிரார்த்தனை பண்ணலன்னா எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாயிரும். ஐ ஃபீல் சோ கில்ட்டி. குடும்பத்தோட இருக்கிறது தான் எனக்கு பெரிய சந்தோஷம். அது கிடைக்க கூடாத ஒரு காரியம். அதனால எவ்வளவு முடியுமோ நாங்க குடும்பமா எப்பப்போ இருக்க முடியுமோ சேர்ந்து சந்தோஷமா பிரார்த்தனை பண்ணுவோம், பேசிக்கொள்வோம். ஆனா எல்லாருக்கும் அதே கண்ணோட்டத்தை கடவுள் தான் கொடுத்திருக்கிறாரு. பிரார்த்தனை பத்தி நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. பிரார்த்தனையோட பலம் அப்படிங்கிறது நீங்க தனிநபருக்காக மட்டுமில்ல, ஒரு நாட்டுக்காகவே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்படி நம்ம ராஜபாட்டை நிகழ்ச்சி வாயிலாகவே நம்ம இந்திய தேசம் சுபிட்சமாக இருக்கணும்னு, அதுவும் இந்த முக்கியமான இந்த கிறிஸ்து பிறந்த தினத்திலிருந்து இந்த பகுதியில ஒரு பிரார்த்தனையாவே நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நிச்சயமா நிச்சயமா. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் யாவரும் நம்முடைய தேசத்திற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் இருக்கும் இந்த பூமியை நாம் தங்குவதற்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த தேசத்திலே சமாதானம் நிலைத்திருக்கும்படி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவனே, எங்கள் பரம தகப்பனே, எங்கள் தேசத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதி, ஆள்கிறவர்களை ஆசீர்வதி, எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதி. சமாதானம், செழிப்பும் ஒரு மனமும் எல்லார் இருதயத்திலும் பெருகி இருக்கட்டும் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் தொடைய சுவாமி. அவர்களை அள்ளி அணைத்து முத்தமிடும். எங்களோடு தொடர்ந்து தங்கியிரும். இந்த நிறுவனத்தையும் ஆசீர்வதி. இந்த பிரார்த்தனையை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். இதை அங்கீகரித்தல்லும் சுவாமி. ஆமென். God bless you. Thank you and God bless you, sir.